கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உங்களுக்கு அதிசயம் விளங்கும். நீங்க பார்க்க அற்புதம் நடக்கும், நீங்க பார்க்க அதிசயம் நடக்கும், நீங்க பார்க்க நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நியாயாதிபதிகள் 13:19. இது மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அந்த கன்மலையில் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதாவது சம்பவம் லேசான காரியம். சம்பவம் என்ன? மனோவாவும் மனைவியும் ரொம்ப நாளா ஒரு பிள்ளைக்காக ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. ஒரு நாள் தேவ தூதன் மனோவாவுடைய மனைவிக்கு காட்சி கொடுக்கிறார். வருடங்களாய் பிள்ளை இல்லை, காட்சி கொடுக்கிறார். நீ ஒரு எவ்வளவு அழகான பாருங்க. அதுல 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக்கி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியே, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க குடும்ப கூட பிள்ளைக்காக இயங்குறீங்கன்னா, கர்த்தர் உங்க வீட்டுல இந்த அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கட்டாயம் உங்க வீட்டுல நடக்கும். அந்த தூதன் சொன்ன உடனே புருஷன் கேட்கிறாரு, நான் அந்த தூதனை பார்க்கணுமே, பார்த்தா அந்த பிள்ளை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு. அங்க பாருங்க, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக. பிள்ளையை எப்படி வளர்க்கணும், இன்னைக்கு இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைய ரொம்ப எப்படி வளர்க்கணும் நம்ம கேட்கறதே இல்லை. பிள்ளைய எப்படி வளர்க்கணும் கேட்டா கர்த்தர் சொல்லி தருவார். என்ன படிக்கணும்னு கேட்டா படிக்க வேண்டியதை சொல்லி தருவார். ஆனா அழகா பாருங்க, மீண்டும் காட்சி கொடுக்கிறார். இந்த குடும்பத்துல ஒரு அதிசயம் செய்ய தேவன் அங்க இருக்கிறார் பாருங்க. ஒரு முறை இல்லை, இந்த மனோவாவுக்கு மனைவி தோட்டத்துல இருந்து வீட்டுல போய் புருஷனை கூட்டிட்டு வர்றது வரை இருக்கிறார். திருப்பி இந்த மனோவா புருஷன் சொல்றாரு, ஐயா, நாங்க உங்களுக்கு கனம் பண்ணணும், உங்களை பலி செலுத்தணும், நீங்க வாருங்கன்னு. ஐயா, அது அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆடை பிடிச்சு மாவு பிசைஞ்சு எல்லாம் செய்ய எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். மீண்டும் இருக்கிறார். அப்போ உங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு நேரம் காத்திருப்பார், உங்க காரியத்தை முடித்து தருவார். கட்டாயம் சொல்றேன், உங்களுக்காக ஏசப்பா காத்திருப்பார், நமக்காக இருப்பாருங்க. நமக்காக என்ன வேணாலும் செய்து தருவார் ஆண்டவர். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களால் தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேல் வந்து பலிக்க தேவன் கிருபை கொடுக்க நல்ல பிதாவே. ஆமென்.